வணக்கம் உறவே. சென்னைக்கு பல முறை வந்திருந்தும் கூட கன்னிமாரா நூலகம் வந்ததில்லை. மார்ச்சின் சிலை வைத்த பிறகு கங்கணம் கட்டி கொண்டு வந்தேன். அவருடைய சிலையின் அருகில் நின்று ஒளிப்படம் எடுத்துக்கொண்டது வாழ்வில் மறக்க முடியாத நாளாக கருதுகிறேன் உறவே. எல்லோரும் இங்கே வர வேண்டும். 1890 அன்றைய சென்னை மாகாண ஆளுநர் கன்னிமாரா பிரபுவால் அடிக்கல் நாட்டப்பட்டு 1896 திறக்கப்பட்டது அவராலேயே. எப்படி மார்க்ஸ் அம்பேத்கருக்கு லண்டன்ல இருக்க பிரிட்டிஷ் அருங்காட்சியக நூலகம் பயன்பட்டதோ அதே போன்று அறிஞர் அண்ணாவுக்கு கன்னிமாரா நூலகம் பயன்பட்டதாக சொல்லுவாங்க. மேலும் ராஜாஜி, சி சுப்பிரமணியம், ஆர் வெங்கட்ராமன், சாண்டில்யன், எழுத்தாளர் சுஜாதா, நீலகண்ட சாஸ்திரி இவர்கள்லாம் கூட இந்த நூலகத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க உறவே. இந்த நூலகத்துக்கு நிறைய பள்ளி மாணவர்களை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க பார்த்தேன். அதே மாதிரி எல்லா பள்ளிகளும் அழைச்சிட்டு வரணும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். மேலும் கிராமங்களில் இருக்கிற ஊர் தலைவர்களோ பொறுப்பாளர்களோ அங்க இருக்கிற மக்கள மாணவர்களை நூலகங்களுக்கும் அறிவார்ந்த இடங்களுக்கும் கூட்டு போங்க என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் உறவே. மக்களோட ஒரு பைசா ஒரு நொடிய கூட விரயம் பண்ணாம பயனுள்ள இடங்களுக்கு கூட்டு போங்க வாங்க. அப்பதான் அவர்கள் முன்னேற முடியும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் உங்களை. வெளிநாட்டுக்காரங்க வந்திருந்தாங்க. அவங்க நமக்கு கை கொடுத்தாங்க, நம்மளும் கை கொடுத்தோம். அவங்க வாழ்த்து சொன்னாங்க, நம்மளும் வாழ்த்து சொன்னோம். ஆமாம், பிரான்ஸில் தான் முதல் புரட்சியே வெடித்தது. அதெல்லாம் அவங்கள பார்த்தோன்னா நமக்கு மேலும் உற்சாகமாக இருந்தது உறவே. நிறைய பள்ளிகள் மாணவர்களை கல்வி சுற்றுலா, அறிவியல் சுற்றுலா, வரலாற்று சுற்றுலான்னு நிறைய இடங்களுக்கு கூட்டு போகிறாங்க. இயற்கை சார்ந்த பகுதிகளுக்கெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தா ரொம்ப கொண்டாட்டம், மகிழ்ச்சி. எல்லாம் பாருங்கள், எல்லாமே கையாட்டுறாங்க, கைதட்டுறாங்க. ஏற்கனவே முன்னாடியே பார்த்து பேசியிருக்கேன். அதன் விளைவு தான் இது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இவர்களுக்கு அந்த தாக்கம் ஏற்பட்டு அவர்கள் தான் சாதனையாளர்களாக வர்றாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது உளவியல் தாக்கம். இருக்கிற தலைவர்கள் இது போன்ற சுற்றுலாக்களுக்கு கூட்டு போங்க, மக்களையும் கூட்டு போகலாம். கோயம்புத்தூர்லாம் ஜிடி நாயுடு அருங்காட்சியகம் இருக்கு, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இருக்கு, கீழடி இருக்கு. இதெல்லாம் கொண்டு போய் அதை காமிக்கலாம். நம்பிக்கையின் பேரில் நிறைய செலவு பண்ணுறோம். ஒரு நொடியை கூட வீணாகக்கூடாது, ஒரு பைசா வீணாகக்கூடாது உறவே. இது பசங்க ஒரே சத்தம் வாங்க வாங்க. ஜெயஸ்ரீ, நீங்கள் என்னவா வரணும்? டாக்டர் ஜெயஸ்ரீ எம்பிபிஎஸ் ஸ்பெஷல் டாக்டர். என்னது ஸ்பெஷல்? சைல்டு. ஓகே, நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்க ஜெயஸ்ரீ. மகிழ்ச்சி. இந்த பள்ளி ஜெயகோபால் கரோடியா ஹையர் செகண்டரி ஸ்கூல். சரி, படிக்கிறோம், ஜெயிக்கிறோம், வரலாறு படைக்கிறோம், ஜெயிக்கிறோம், வரலாறு படைக்கிறோம். கண்டிப்பாக நீங்க வரலாறு படைப்பீங்க.